எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற ப்ரோக்ராம சில எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ கோடிங்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னா என்ன கான்செப்ட் அப்படிங்கறத பார்த்துருவோம். சோ சம் ஆஃப் டிஜிட் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. இந்த ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1 2 3 அப்படின்ற ஒரு நம்பர் நான் இன்புட்டா கொடுக்குறேன். சோ அப்ப இன்புட்டா கொடுக்கும் போது எனக்கு இது எப்படி ப்ராசஸ் ஆகி வரும் சம் ஆஃப் டிஜிட் கான்செப்ட் அப்படிங்கிறதுனா 1 plus 2 plus 3 which is equal to 6 அப்படின்னு வரும். சோ இதுதான் என்னதுன்னா சம் ஆஃப் டிஜிட். ஒரு நம்பர்ல இருக்கக்கூடிய எல்லா டிஜிட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி நமக்கு ஃபைனலா ஒரு ரிசல்ட்டை கொடுக்கிறது தான் சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்ட். சோ வாங்க இப்ப நம்ம அந்த கான்செப்டுக்கு கோடிங் எழுதுவோம். சோ நம்ம டர்போ சியை ஓபன் பண்ணிக்குவோம். So first file la போய் new. So நமக்கு இந்த ஸ்கிரீனை பிக் பண்றதுக்காக ஓகே. So இப்போ நமக்கு எப்பயுமே தேவைப்படுற ரெண்டு header files hash include studio.h and then hash include conio.h. So இப்போ நான் இந்த கான்செப்டை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட போறேன். இந்த சம் ஆஃப் டிஜிட் அப்படிங்கிற கான்செப்டே ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி போட போறேங்கறனால என்ன ஃபங்க்ஷன் நான் வைக்க போறேன் அப்படிங்கறத டிக்ளேர் பண்றோம். சோ ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். சோ டேட்டா டைப் int டேட்டா டைப்ல போட போறேன். ஃபங்க்ஷனோட நேம் sum ன்னு போட்டுக்க போறேன். பிராக்கெட்ல பாராமீட்டர் வேல்யூஸ் ஒரு இன்டிஜர் வேல்யூஸ் வர போகுது. இதுதான் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். சோ sumங்கற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். அதோட டேட்டா டைப் மென்ஷன் பண்ணிட்டு அதோட பாராமீட்டர்ல என்ன மாதிரியான வேல்யூஸ் வர போகுதுங்கறத கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன். சோ void main ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சோ இங்க நமக்கு தேவையான வேரியபிள்ஸ். சோ நமக்கு சம் பண்ணி வர்றத நான் சம்ங்கற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறேன். சோ அந்த வேரியபிள நான் 0 ன்னு இனிஷியலைசேஷன் பண்ணிக்கிறேன். சோ இப்போ யூசர் கொடுக்கக்கூடிய இன்புட்டை அதாவது 1 2 3 ன்னு எக்ஸாம்பிள்ல கொடுத்தேன்ல அந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர் கொடுக்க போறாங்க. அந்த நம்பரை கெட் பண்றதுக்காக ஒரு வேரியபிள். சோ நெக்ஸ்ட் கிளியர் ஸ்கிரீன். சோ பழைய அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்றதுக்காக கிளியர் ஸ்கிரீன் அப்படிங்கறது கொடுத்திருக்கோம். சோ இப்ப இதே ப்ராசஸை நம்ம கண்டினியூ பண்ணணும், திரும்ப கண்டினியூ பண்ணணுங்கிற கான்செப்டுக்காக லேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு printfல ப்ரோக்ராமோட டைட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறேன் /n/t. ப்ரோக்ராமோட டைட்டில் sum of digits using function. ஓகே. நெக்ஸ்ட் printfல சோ இது சும்மா நான் லைனுக்காக போடுறேன், வெயிட் பண்ணுங்க. /n/t/t. சோ இப்ப நான் யூசர்ட்ட ஒரு நம்பரை இன்புட்டா கெட் பண்ணனும் /n/t/t. சோ அதுக்கு enter the number அப்படின்னு சொல்லி கெட் பண்றேன். சோ அவங்க ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதை scanf யூஸ் பண்ணி நான் கெட் பண்றேன். சோ இன்டிஜர்ங்கனால %d ampersand என்னங்கிற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சோ இப்ப நம்பர் வாங்குற வரைக்கும் ஓவர். ஓகே. சோ ஃபைனலா நமக்கு இங்க எப்பயுமே hch அப்படிங்கிறது இருக்கும். சோ இருக்கட்டும். சோ இப்ப ஃபங்க்ஷனை டிக்ளேர் பண்ணிருந்தோம்ல, சோ அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் பாத்துறோம். ஃபங்க்ஷனுக்குள்ள என்ன நடக்கணும், இந்த சம் ஆஃப் டிஜிட்டுக்குரிய லாஜிக். சோ அதை போட்டுருவோம். சோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எப்பயுமே மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே தான் இருக்கணும். சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஃபங்க்ஷனோட டேட்டா டைப், ஃபங்க்ஷனோட நேம் sum. இங்க வரக்கூடிய வேல்யூவை நான் ஒரு வேரியபிள் என்னங்கிற வேரியபிளை கெட் பண்றதுக்காக இது பண்ணிக்கிறேன். சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஒரு சில விஷயங்கள் எழுத போறோம். ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நம்பர் 0வா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். if n = 0வா இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா 0ங்கறதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். சரியா? அவங்க அந்த இன்புட் கொடுக்கும் போதே 0ன்னு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பான முறையில் நமக்கு ரிசல்ட்டும் 0வா தான் வரும். சோ அதை முடிச்சுட்டு இப்ப while loop போடுறோம். சோ while n greater than 0வா இருக்கிற வரைக்கும், என்னோட வேல்யூ greater than 0வா இருக்கிற வரைக்கும். சோ இந்த சம் ஆஃப் டிஜிட்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுக்கக்கூடிய நம்பரை 10ஆல டிவைட் பண்ணி அதனோட ரிமைண்டரை எடுத்துக்குவோம்.
சோ அந்த ரிமைண்டர் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அடுத்தடுத்த இட்ரேஷன்ல பிளஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். சோ இதுதான் வந்து என்ன கான்செப்ட் லாஜிக். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சி ப்ரோக்ராம்ல ஒரு வேல்யூவோட ஒரு டிவிஷனோட ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா மாடுலோ டிவிஷன். அப்ப எண்ணுல நம்ம வாங்க போறது இருக்கு. சோ அதை மாடுலோ டிவிஷன் 10ன்னு போட்டுக்கிறோம். சோ வரக்கூடிய ரிமைண்டரை ஆறுங்கிற வேரியபிள்ல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சோ வரக்கூடிய வேரியபிள் ஆறுங்கிறதுல நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். சோ இந்த ஆறுங்கிற வேரியபிளை நான் வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்ப int r இல்ல உங்களுக்கு புரியுற மாதிரி என்னன்னா ரிமைண்டர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக rem அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் சரிதான். சோ ரிமைண்டர் வாங்கிட்டோம். இப்ப அந்த ரிமைண்டரை பிளஸ் பண்ணணும். சோ எதோட பிளஸ் பண்ணணும் அப்படின்னா சம்ங்கிற வேல்யூல தான் ஸ்டோர் பண்ண போறோம். சோ சம்மோட ரிமைண்டரை பிளஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இதுக்கு அடுத்து ஃபைனலா என்னோட வேல்யூவை மறுபடியும் டிவிஷன் பண்ணிடுவோம். n divided by 10. சோ டிவிஷன்ல கோஷன்ட்டோட வேல்யூ வரும். ஓகே, மாடுலோ டிவிஷன்ல அதனுடைய ரிமைண்டர் வரும். சோ இவ்வளவுதான். இதுக்கு அடுத்து ஃபைனலா ரிட்டர்ன் சம் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடணும். சோ இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இப்ப இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும்னா அந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணிருக்கணும், கால் பண்ணணும். சோ ஃபங்க்ஷன் கால் வந்து அந்த ஃபங்க்ஷனோட நேமை போட்டு அதோட பாராமீட்டரா ஒரு வேல்யூ சொல்லியிருந்தோம். சோ அந்த பாராமீட்டரை பாஸ் பண்ணிருக்கோம். சோ திரும்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு ரிட்டர்ன் பேக் ஒரு வேல்யூ வருது. அந்த வேல்யூவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். சோ அதுக்காக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், ரிசல்ட் அப்படின்னு. சோ ரிசல்ட் which is equal to sum of n. சரியா? ஏன்னா ஃபங்க்ஷன் கால் ஆகி திரும்ப அங்க இருந்து நமக்கு ஒரு வேல்யூ ரிசல்ட் ரிட்டர்ன் ஆகுது. அதை வாங்கி நம்ம ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணாதான் நம்மளால டிஸ்ப்ளே பண்ணி காமிக்க முடியும். சோ இங்க நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ அவுட்புட்டை டிஸ்ப்ளே பண்ண போறேன். printfல /n/t sum of digit is அது ஒரு இன்டிஜர் வேல்யூங்கனால பெர்சன்டேஜ் போட்டிருக்கேன். ரிசல்ட் வந்து எதுல ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா result இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. சோ அந்த நகை இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா do you want to continue அப்படிங்கிற ப்ராசஸை கேட்க போறேன். do you want to continue? 1னா yes, 0னா no. அந்த இன்புட் கொடுப்பாங்க யூசர், அதை வாங்கி ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணணும். சோ இங்க அதுக்கு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணணும். சாய்ஸ்னு வச்சுக்குவோம். சாய்ஸ். ஓகே, சோ இப்போ அதை வச்சு ப்ராசஸ் பண்ணும். இஃப் ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்றோம். சாய்ஸ் வந்து ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திரும்ப இந்த ப்ராசஸ் இதே ப்ராசஸை ரன் பண்ண வைக்க போறோம். சோ கோ டு L1. ஓகே, சோ இதை சேவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் Alt F, அதாவது ஃபைல்ல போய் சேவ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இங்க உங்களோட ப்ரோக்ராம் நேம் நான் sum of அப்படின்னு வச்சுக்கிறேன் .c கொடுத்துட்டு சேவ் பண்ணிடலாம். இப்ப கம்பைல் பண்ணணும் ஃபர்ஸ்ட் என்னைக்குமே. சோ கம்பைல்ல போய் கம்பைல் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப இங்க உங்களுக்கு 3 எரர்ஸ் காமிக்குது. சோ இப்ப நமக்கு 3 எரர்ஸ் காமிக்குது. சோ என்னன்னு பாத்தீங்கன்னா கால் டு நான் ஃபங்க்ஷன். சோ கால் டு நான் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறமா இந்த வேரியபிள்ஸ் என்ன கன்ஃபியூஷன் ஆயிருக்கு அப்படின்னா இந்த வேரியபிள் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம், அதாவது இங்க டிக்ளேர் பண்ணிருக்கோம். பட் ஆனா நம்ம அது அவுட் சைட் தி மெயின் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு போய் ஒரு சம்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ அதனால அதை இங்க நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிறோம். இங்க டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வராது அப்படிங்கிறதுக்காக. சோ பாத்தீங்களா? சோ ஃபர்ஸ்ட் 3 எரர்ஸ் வந்துருச்சு. சோ ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சோ என்ன ப்ராப்ளம்னா அந்த சம்ங்கிறத
அவுட் சைட் தி மெயின் ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணோம், அதாவது இன்சைட் த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம டிக்ளேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்கு. ஸோ இப்போ கம்பைல் பண்ணிட்டோம், திரும்ப ரன் பண்றோம். ஸோ என்டர் தி நம்பர் 1 2 3 கொடுக்குறேன். ஸோ த சம் ஆஃப் டிஜிட் இஸ் 6 ப்ராசஸ் ஆகி வந்துருச்சா. ஸோ இப்போ இது கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 1 கொடுக்கலாம், கொடுத்துட்டு திரும்ப 2 3 அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா சம் ஆஃப் டிஜிட் வந்து 5. இல்ல கண்டினியூ பண்ணீங்கன்னா 0 கொடுத்துட்டு வெளியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் டிஜிட்ஸ் அப்படிங்கிறதுடைய கான்செப்ட். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்றேன். தேங்க்யூ.